வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ மறுபடியும் லாங் கேப் ஆகிடுச்சு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே, சாரி. இது வந்து வரமலக்ஷ்மி ஃபெஸ்டிவல் வந்துச்சு இல்லையா, ஸோ அதோட கொஞ்சம் முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி வீடு க்ளீன் பண்ணுறது, ஷாப்பிங் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மேபி இந்த வீடியோ லென்த்தியாக இருந்தால் நெக்ஸ்ட் வந்து ஷாப்பிங் அப்புறமா பூஜை பண்ணுறது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் பார்ட்டாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் வீட்டிலலாம் எந்த மாதிரி ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணிங்கன்னு கமெண்ட் பண்ணிங்க, ஓகேவா? வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஃப்ரேம் வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருக்க மாட்டேன். டி வந்து ஒரு 2 months பேக் வந்து ஃப்ரெண்டு மேரேஜுக்கு போயிருந்தான். ஸோ அங்கே வாங்கிட்டு வந்த ஃப்ரேம் தான் அது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாக காட்டுறேன், கிட்டேருந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ வீடு க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழியாகிடுச்சு. ஆக்சுவலி நான் வந்து ஃபெஸ்டிவல் வரும்போது பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன்னா, ஸோ ஒரு 3-4 days மட்டும்தான் இருந்துச்சு நினைக்கிறேன். நான் வீடு க்ளீன் பண்ணும்போது சீக்கிரமாக எல்லாமே பண்ணிட்டேன் தனியாகவே. க்ளீனிங் ப்ராசஸ். ஃப்ரைடே ஃபெஸ்டிவல், வரமலக்ஷ்மி ஃபெஸ்டிவல், அதுக்கு வந்து இப்போவே வீடெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லாஸ்ட் இயர் வந்து டி டி கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்தா. பட் அவள் வேலைக்கு போயிட்டானா. ஸோ இன்னும் 2 days தான் இருக்குது. இன்றைக்கி ஒரு நாள், நாளைக்கு மட்டும்தான். நாளைக்கு ஃபெஸ்டிவல். ஸோ அதுக்குள்ளே வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு நேற்று வந்து கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாமே வந்து எடுத்திருக்கேன் பாருங்கள். எனக்கு வந்து இதை வேலை பண்ணுறதுக்குள்ளே ஓகே ஓரளவுக்கு பண்ணிடுறேன். ஆனால் இவங்க 2 பேர் வச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு காட்டுறேனுங்க. ஜஸ்ட் லைக் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள்லாம் ஃபெஸ்டிவலுக்கு வீட்டுக்கு க்ளீன் பண்ணிட்டீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் நான் வந்து இந்த வீடியோ வந்து ஃபெஸ்டிவல் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அப்லோட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். பட் தெரியல எப்போ அப்லோட் பண்ணுறேன்னு. இன்னுமே வந்து ஷாப்பிங் போல் ஒன்றுமே இல்லை. சாரீ எல்லாமே வந்து வாங்கிட்டேன். பட் மற்றபடி ஒன்றுமே வாங்கலை. வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் வாங்கணும். பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து இந்த வருஷம் பண்ணுறோம் அப்படின்னு. இவ்வளோ குப்பை இருக்கா எனக்கே தெரியல, அந்த அளவுக்கு குப்பை இருக்குது பாருங்கள். 2 பேரையும் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து லூட்டி பண்ணுறாங்க அப்படின்னு. பாருங்க 2 பேரையுமே வந்து எவ்வளோ ப்ரௌனி வீடு க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே இவங்க வேறு எனக்கு கொஞ்சம் தொல்லை பண்ணிக்கிட்டு. எல்லாமே வந்து புக்ஸ். இந்த புக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. ஃபுல்லாக பண்ண மைசூர் எக்ஸிபிஷன் போகிறப்போ வாங்கின புக் இது. ஸோ இந்த புக் வந்து சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. இது ஓகே. இது வந்து வாங்கினேன் அந்த அளவுக்கு வந்து எனக்கு தெரியல. ஸோ இதுவே வந்து ஒரு வாட்டி வாங்கி படிச்சுட்டேன், யாருக்கும் கொடுக்கல. இது வந்து சேத்தன் பகத் அவங்களோடது. சூப்பராக இருக்குது. வந்து இந்தியன் கேர்ள். ஆக்சுவலி இது வந்து மேரேஜான புதுசில் வாங்கினது அமேசானில். ஸோ நல்லா இருக்குது. இந்த புக்கும் நல்லா இருக்குது. அப்புறமா நார்மல் மகாபாரத் இருக்குது. அப்துல் கலாம் தி விங்ஸ் ஆஃப் ஃபேர் அது இருக்குது. அப்புறமா இது காந்திஜி பயோகிராஃபி. ஸோ இது வந்து சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி யாரோடைய இது வந்து இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணது வந்து கிச்சன் தான். ஏன்னா மெயின் அதுதான் வந்து க்ளீன் பண்ணணும். அது வந்து கடைசியில் கிளிப்பை எல்லாமே வந்து அட்டாச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டே தான் வந்து நான் ரூம் க்ளீன் பண்ணேன். ரூம் அப்புறமா ஹால் எல்லாமே நெக்ஸ்ட் டே தான் வந்து க்ளீன் பண்ணேன். பூஜா ரூம் அது எல்லாமே. லைக் என் வீட்டில் இவ்வளோ குப்பை இருக்குன்னு எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. லைக் எவ்ரிடே க்ளீன் பண்ண எல்லாமே இருக்குது. பட் ஸ்டில் இந்த மாதிரி ஃபுல் வீடு க்ளீன் பண்ணும்போது அவ்வளோ குப்பை சேர்றது எதுக்குன்னு தெரியல. எல்லார் வீட்லேயும் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு வந்து நோஸ் பிளாக் ஆகிருக்கு. அதனால தான் என்னோடய வாய்ஸ் வந்து கேவலமாக இருக்குது. டோன்ட் மைண்ட். ஸோ அது வந்து சாமிக்கு வாங்கினது ஹிப் பெல்ட் தான். ஸோ நிறையா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப இங்கிலீஷ் பில்டப் எல்லாம் நினைக்காதீங்க, அந்த அளவுக்கெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் அப்படியே வந்து ஃப்ளோவில் வந்துருச்சு, ஓகேவா? எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி இருக்கும். அதை ஒரு 2 daysலேயே வந்து இது எல்லாமே வந்து கழிச்சிடுவாண்டி வந்தாலே ஃபுல்லாக குப்பை ஆகிடும் வீடெல்லாம். ஓரளவுக்கு வந்து ரூம் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். பாருங்கள் எப்படி பழப்பள்ளன்னு இருக்குதுன்னு. பட் அது நெக்ஸ்ட் டேவே வந்து எல்லாமே வந்து முடிஞ்சிடும். எல்லார் வீட்லேயும் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ
ஸோ இது வந்து கிச்சன் க்ளீன் பண்ணது. லைக் எனக்கு வந்து அதுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நான் சமைக்கும் போது எல்லாமே வந்து பாத்திரம் தேடினா கிடைக்கவே கிடைக்காது. பாத்திரமே இல்லாத மாதிரி இருக்கும். அது அன்றைக்கி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா இந்த அளவுக்கு என் வீட்டில் வந்து அப்போ ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு தோணுச்சு. சமைக்கும்போது ஒன்றுமே கிடைக்காதுண்ணா, இது என்ன இப்படி இருக்குன்னு அன்றைக்கி வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக தான் இருந்துச்சு அன்றைக்கி. ஃபுல் கம்ப்ளீட்டாக அந்த ஸ்லாப் அப்புறமா எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். பாத்ரூமும் அப்படி தான் எல்லாம் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி அந்தந்த பிளேஸ்லேயே வந்து அடக்கி வச்சுட்டேன். ஊஃப் அதுவே வந்து இந்த வாட்டி வந்து தனியாக பண்ணேன்னா ஸோ நிறைய வேலை இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபுல் கீழே மேலே எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ அப்படி பளபளன்னு இருக்கா, மறுபடியும் அது வந்து நார்மல் இதுக்கே வந்துடும். எல்லாமே டப்பாஸ் எல்லாமே வந்து அந்த பிளேஸ்லேயே வந்து சேமாக அடைச்சி வச்சுட்டேன். அன்றைக்கி வீடு க்ளீன் பண்ணும்போது வந்து என்னோடய கோலம் பார்க்கணுமே நீங்கள், அந்த அளவுக்கு கேவலமாக இருந்துச்சு. எனக்கே வந்து கேவலமாக இருந்துச்சு. பட் ஒன்றும் பண்ண முடியாது, வீடு க்ளீன் பண்ணும்போது எல்லாமே வந்து காமன் தான். எல்லாம் க்ளீன் பண்ணி என்னோடய பிளேஸ்லேயே அடுக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து சாமியாரையும் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி தான் வச்சுட்டேன். ஏன்னா ஃப்ரைடே வந்து அதெல்லாம் வந்து ஹரிபரியில் பண்ண முடியாது. ஸோ பின்னாடி நாள் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டா ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு அது எல்லாமே வந்து முடிச்சிட்டேன். மேபி இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாக ஆயிடுச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் மார்க்கெட் போனது அதுக்கப்புறமா சாமி கலக்காரம் பண்ணது எல்லாமே தான் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா யூடிஸ்? பை பாய், லவ் யூ.